விழாக்குழு சார்பாக இவருடைய கலைதேவி நாடக மன்றத்தின் ஆசிரியரும் ஆர்வலி மாஸ்டரும் அருமை ஐயா நடராஜ ஐயாவை பாராட்டி நம்முடைய கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நன்றி நன்றி. தலை இருக்க நன்றி நன்றி. நம்ம யாரும் அந்த போட்டி வாசிக்கலாம்ப்பா. எல்லாருக்கும் வாசிக்கிறாரு, அவருக்கு வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. எதுனா மொயின்னு ஆயிட்டுங்களாம்ப்பா. அடுத்ததாக இந்த அழகான இந்த மாபெரும் நமது பகுதியிலே சிறப்பாக செயலாற்றக்கூடிய அருகுணம் கிராமத்தை சேர்ந்த சேற்று என்று சொல்லக்கூடிய முருகன் அண்ணன் ஒரு கட்சி மீட்டிங் கூட விட மாட்டாரு. நன்றி 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 நன்றி. அது மட்டும் இல்லாமல் இன்று கலைதேவி நாடக மன்றம் உலகமெங்கும் வெற்றி நிலை போட்டுக் கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் இந்த கலைதேவி நாடக மன்றத்திற்கு ஒரு தூணாக இருந்து அண்ணனுடைய மனதில் இடம் பிடித்த காமெடி ஜாம்புவான் அருமை தம்பி விக்கி என்ற எங்கெல்லாம் பாக்குறோமோ அங்கெல்லாம் இவருடைய காமெடி தான் செல்ல பாத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் வெள்ள உள்ளம் படைத்த உங்களை எல்லாம் மகிழ வைத்துக் கொண்டிருக்கின்ற உலகமெங்கும் நாடக மேடையில் சிறப்பான காமெடியும் இவர் பல்லாண்டு காலம் வாழ்ந்து அவருடைய திறமையை மென்மேலும் உலக மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லா வல்ல ஆண்டவரை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நீ எதுக்கு பேசணும்னு எனக்கு தெரியும். பையில வாங்கி வச்சுக்கிற, கவலைப்படாத. அது மட்டும் இல்லாமல் இந்த அருமையான நல்ல நேரத்திலே இவருடைய கலைதேவி நாடக மன்றத்தின் மீது அதிகமாக பாசம் உள்ளவரும் அதிகமான பற்று உள்ளவரும் இவருடைய கலைதேவி நாடக மன்ற நடிகர் மீது உடன் பிறந்தாதான் நட்பு இல்லை, இருந்தாலும் எங்கள் மீது பாசம் அதிகம் உள்ள இதோ நம்முடைய பக்கத்தின் அருகாமல் இருக்கக்கூடிய நடுக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் அருமை ஐயா கஸ்தூரி ஏகாம்பரம் ஐயா அவர்கள் இங்கு அவர் வரவில்லை இருந்தாலும் இங்கு எங்கெல்லாம் நாடகம் நடைபெறுதோ அங்கெல்லாம் அவருடைய அன்பளிப்பாக ரூபாய் 1001 அன்பளிப்பாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார். ஐயா அவர்களுடைய கலைதேவி நாடகம் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். அது மட்டும் இல்லாமல் அருகாமல் இருக்கிற திரேசாவர் கிராமத்தை சேர்ந்த திராவிட முன்னேற்ற பேச்சாளர் அருமை நண்பர் திரேசாவர் கிராமத்தை சேர்ந்த அந்தோடி என்ற கலைஞர் இவருடைய கலைதேவி நாடகத்தை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அன்பளிப்பு வழங்கி அந்தோடி அவர்களுக்கு கலைதேவி நாடகம் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மட ஊராட்சியுடைய துணைத் தலைவர் செல்வராஜ் ஐயா அவர்கள் இவருடைய கலைதேவி நாடகத்தை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இவருடைய கலைதேவி நாடகம் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அது மட்டும் இல்லாமல் அறியாமல் காட்டேரி கிராமத்தை சேர்ந்த பெருமாள் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் நேரு ஐயா அவர்கள் இதோ மிருதக மாஸ்டர் அருமை தம்பி மதன்குமாரை பாராட்டி ரூபாய் 101 நாடக மன்ற ஆசிரியர் நடராஜ ஐயாவை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அருகுண கிராமத்தில் வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் குமார் எனக்காக ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கலைதேவி நாடகம் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். அது மட்டும் இல்லாமல் காட்டேரி கிராமத்தில் வருகை தந்திருக்கின்ற திருஞான சம்பந்த மேஸ்திரி ஐயா அவர்கள் மதன்குமாரை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். அன்பளிப்பு வழங்கி அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய கலைதேவி நாடகம் சார்பாக நன்றி கடந்தோம்.
में नचतामा எத்தனை கற்றுள்ள கலை ஞானிகளை உட்கார்ந்து ஆட்டம் பார்த்துக்கிறாங்க. மேடம் ஏறிட்டா எதோ பேசலாமா? கபில் புந்துட்டா பாடு நவுது பண்ண கபில் பூந்துட்டாயா மேல 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 கீழே இறங்கிடுறாச்சம்மா. தப்பா நினைக்காத. நான் ஒரு தொத்து வாய் முண்டோம். யாரு? நான் தான் கத்து வேணா நீ தொத்து வாய் முண்டங்க. பால்ல மாத்தி ஏதோ தெரியாத பாட்டு வெள்ளமா கோத்தாதுக்கு வந்து உதவும் என் பக்கத்துல உதவும் கோத்த என்னடா பண்ணுவா? ஏய் அட கோத்த என்ன பண்ணுவா? என்னடா செவுளா பசங்களை கட்டி அம்மா பையாவா அம்மா பையா போட்டல் அவனே ஒரு ராட் தான் செஞ்சான். ஏய் நானும் ஒரு வாட்டி தான் கேட்டேன். ஒரு முறை தான் கேட்டோம். நான் எதனா கேட்டா அம்மா எங்க போற? ஏதோ எங்க போற? ஏய் நான் தாத்தா பண்ண ஆட்டாடா டேய் டேய் ஆட்டாடா அம்மா உண்ட பையன் நீ கோத்த என்ன பண்ணுவா? நாலு எலும்புல நெருக்கிடுவேன். கோத்த பேத்துல சூத்து அறுத்துடுவா. அடுத்து சூப்பு வச்சு கொடுத்துருப்பா. அவர் வயசு என்ன உன் வயசு என்ன? அதுக்கு அவர் சர்வீஸ் உன் வயசா இருக்குமா? போன வாரம் கூட சம்பவம் வச்சாரு. ஏய் ஏய் நான் சொல்லவே மாட்டேன். அந்த சம்பவம் நான் கேக்குறேன் கொஞ்சம் சொல்ல. அது ஏன் வாயால இப்படி நான் சொல்றேன். ஏய் ஆட்டாடா ஏய் நான் ஆட்டோ என்ன பண்ண? ஆடு வைக்க லட்சி ஆட்டோ ஓட்ட வர மாட்டேன். ஏய் இந்த ஆட்டோ ஓடிக்கலாம். கோத்த மூஞ்சி அவன் கண்ணு மூஞ்சி. டேய் இங்க வாடா. நாலு எலும்புல செவுல மூடு. அம்மா பையா டேய் இங்க வாடா டேய். இங்க வாடா. ஏய் கோத்த என்ன பண்ண? வரா முடியாது. முடியாதா? துட்டுமா துட்டு என்ன திட்டா? கட்டு கட்டா பணம் கொடுத்து வச்சிருக்கிறோம். கட்டு கட்டாவா? கட்டு கட்டாடா எவ்வளவு மச்சான்? ஒரு நாள் நீ வரலடா. நீ ஒரு நாள் வந்தா உனக்கு கட்டு கட்டா பணம் கொடுத்து வச்சிருக்கிறோம். எவ்வளவு கொடுத்த? 1250 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கிறோம். 1250 ரூபாய் கட்டு கட்டா கொடுத்துக்கிறாங்க. எந்த கோயில கட்டி? ஏய் பிச்சை எடுக்க முடியாதா? ஏய் வீட்டுக்கு வந்த கலைஞாவி நாடக மன்றத்தில் நடிக்க வேணும்னு வீட்டுக்கு வந்தடா. வந்து பார்த்தா நீ வீட்டுல ஆள் இல்ல. ஓத்தா எதா? ஏய் உம்மாடா உம்மா பார்த்தா அப்படி தெளிவா சொல்லு. படத்த ஏய் உம்மா என்ன கொடுத்த? கொடுத்த. இத பார்த்திருந்தது யாரு? உன் பொண்டாட்டி காமினி. பொண்டாட்டி காமினி. இத சாட்சி யாரு? உன் பாட்டி கோலகாளி. என் பாட்டி பத்த கைத்து போட. பானக்காளி. ஆமாடா. ஏய் பணத்தை எங்க அம்மா வந்து கொடுத்த. இதுக்கு சாட்சியா பண்டாட்டி காமினி. ஆமாடா. கோத்த இத பார்த்துமே பானக்காளி. கோலகாளி. கோத்த இவ்வளவு 3 பேர் தானே? அவளை பின்ன தாச்சுக்கிடா. நான் என்ன தரங்கறடா? இந்த சேந்தியா. ஏய் என்ன கதை பாரு. என்னவா? பணத்தை எங்க அம்மா தானே கொடுத்த. கோத்த அவளை பின்ன தாச்சுக்கணும்.
என்ன அம்மாவியா கொண்டு வச்சுக்கிடா. ஏன் பாட்டி பெத்த ஆத்தாலியா அம்மாவியா டேய் பணத்தை அவ்வளோ தானே கொடுத்தா? யாராவா உன்னை பார்த்தா எப்படி கூட்டு வந்தாலும் தெரியுமா? ஆத்தா வைக்க போய் நாங்க அடிக்க ஒப்பம் போய் எங்க அடிக்கிறது என்னத்துக்குடா? அவன் என்ன கேட்டுக்கிறான் சேர்த்து ஒப்ப வச்சுக்க. இது சுத்தம் வேஸ்ட். இதுதான் ஆமா மச்சான் ஞான நைட்ல கூத்தாடணும் பகல்ல ஆடலாம் மச்சான். இதை விட்டா இது எதுக்கு? இதை விட்டா 1008 தொழில் எனக்கு தெரியும். அவரு வாஜாருக்கு தெரியுங்க போவன மந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல நாவப்பழம் வித்துக்காந்து போனா போதும் கம்பெனில சேர்த்தா எங்க சூத்துல நார வைக்கிறேன். எவனும் நாங்க நல்லவன் நினைச்சு கம்பெனில சேர்க்கிறோமோ அவன் தான் போன வாரம் என்ன தொழில்? என்ன தொழில் தெரியும்? தெரியும். என் சிசிய பிள்ளை கேளு. உன்னதுண்டா செருப்பாடி நான் உனக்கு சிசியடா. அதுக்கே குருவை மறந்துட்டியா? நீ ஐயோ வாஜார அவ்வளவு மரியாதை வேணாப்பா. மரியாதை மனசுல இருந்தா போதும். உள்ள பூச்சிகளா கொடுக்கு முளைக்கணும். நாங்க எப்படா வேனு பின்னாடி ஓடியாந்து ஞாபகம் கூட கேட்டாங்களாப்பா? ஐயா என்ன தொழில் தெரியும்? கையை கட்டா பாடி ஐயா எல்லாம் பெருமை தூக்கி சொல்லு. கலைஜேவி நாடக மன்றத்துக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன வேலை? மறந்துடுச்சு. மறக்கும். கொஞ்சமா பணம் மறக்கும். கலைஜேவி நாடக மன்றத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன வேலை? கண்ணக்கடி அம்மா வாங்கலம்மா பம்பையில சிலம்பாடுறவனா நோனி உண்மைதாங்க. பம்ப கம்பல சிலம்பாடுங்க. சிலம்பாடுங்க உண்மைதான். விட மாதிரி மெண்டல் மேல ஆட மாட்டேன். நீ எப்படி ஆடுவா? ஓ நான் நல்லா கையை தூக்கி ஆடுவேன். நானு தடவை மருந்து போடுங்கிற கை நீங்க கையை தூக்கி ஆடுறாடா. நானு மெட்டல் வேற என்ன? கம்பெனியே மெட்டல். ஒரு 15 மெட்டல்களை சேர்த்துக்கிறோம் நாங்க. ஐயா தான் மெட்டல். நம்ம இந்த மெட்டலுக்கு தான் ஒரு செயலாளர் இருக்கிறார். உள்ள பவுடர் போட்டுக்கிறார். இந்த ஒரு தலைவரை பார்த்து மன்னர் தலைவரை பார்த்து சாராய கடை உம்மால கண்ண குச்சியில கண்ணு குட்டி வாங்கினா போற உத அதே போல காலை வச்சு உன் பொண்டாட்டிக்கலாம். அதை நான் பாத்துக்கிறேன். நீ ஆட்டோட எனக்கு வேண்டாம். நான் கூட வந்து இதை விட அருமையான தொழில் வருமானம் தரும் தொழில். இது சாராய கடை. சாராய கடை. சாராய கடை பக்கத்துல உனக்கு சாகர கடை பக்கத்துல கூட வந்து மச்சான் நல்ல வேலை. சாகரா கடை ஓ உனக்கு என்ன வேலை? ஐயாவுக்கு என்ன வேலை? இது தெரியாது. எனக்கு இக்கற
என்ன வேலை பழைய விரிச்சு போட்டா மாத்திரத்தை மாட்டு கிடைக்க வேண்டாம் அடிக்க மாட்டேன் சொல்லுவனா பாரு சொல்லுவனா பாரு பாரு யாரு கேட்கற உனக்கு அடிக்கிறியா மன மச்சான் மனம் பூத்தாட வந்து வேற என்ன வந்து கள்ளிக்காடு இந்த கள்ளிக்காட்டில காப்பாற்றி வருகிறோம் ஐயா. இன்று அமாவாசை தினம் பார்த்தாயா கூட்டமாக செல்கிறார்கள். அழகர் கோவில் திருவிழா திருவிழாவுக்காக செல்கிறார்கள். நகைகளை களவாட வேண்டும். Yeah.
எனக்கு தெரியாது உனக்கு இன்னைக்கு தான் திருவிழா. அப்படியா இருந்தாலும் அதோ தெரிந்து பார்த்தாயா கல்விக்காடி அந்த கல்விக்கு அருகே ஒரு அம்மா வச்சு தெரியுமா இருந்தாலும் இன்றி அந்த அம்மனுக்கு நம்ம செல்ல வேண்டும் அல்லவா அதனால போகும்போது பயமா சொல்லி சரியா எங்க அப்பா தான் அழகர் கோவில் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் சார சாலையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அடித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த பெண்கள் வழிமறிக்க வேண்டும். அழகாக தெரிகிறது சாரையாக செல்கிறார்கள். அழகான பெண்கள் ஐயா அவங்களுக்கு எங்கே சென்றாலும் பெருமாள் கோயில் மணியை யாரும் எனக்கு பிடிக்குதுன்னா உனக்கு உமிரி போன வாரம் போனியா
அடிய போய் பச்சரிக்கு அடுத்தவருக்கு போட்டுக்கிற மடக்கி இப்படிப்பட்ட பேர் பார்த்ததே கிடையாது. என்னைய விட புண்ணா கடகாத விவரம் பத்தாங்க குத்து தான் தூங்கி நான் போய் கேட்டாரேன் கேட்கறா பாடு மாடி சென்னைக்கு ஆளை பார்த்து இட போடாத ஆளு முக்கியம் இல்ல அவன் புத்திசாலிதான் அடி போகணும் நம்மளை பார்த்தால நேற்று முதல்ல இந்த அனந்த கானகத்தில இந்த கள்ளிக்காட்டு வழியாக அழகிய சிலை போல் காட்சி அளிக்கிறார். அல்லோ மாட்டோ அம்மா வசதியா இருந்தா போலாமா? அல்லோ மாட்டோ வாட்ட புறாபலம் அம்மா நான் இங்கிலீஷிலே வாய வச்சுக்கிறேன். எது எதுல வாய சொல்றியா பாப்பா? சொல்றியா பாப்பா? சொல்றியா பாப்பா? சொல்றியா? சரி, அவங்க 4 பேரும் சொல்றாங்க. என்ன பண்ணுவீங்க? முன்னாடி அடிக்காதா பாருங்க. நினைப்பாங்க ஓ மயிர்காட் கட்ட மேல வச்சு
வாய் பாக்கிறதுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி அது மட்டுமா உங்க மூவரை பார்த்து எப்படி தெரியுமா இருக்கு அந்த பஸ்தியம்ம கோவிலண்டே வாமுனி செம்முனி அது நிக்குது ஜடாமுனி வாமுனியோ செம்முனியோ ஜடாமுனியோ வா அம்மாவா மாமாவை தெரிச்சு பார்த்தாரு ஒரு மலரை தேடி ஒரு வண்டு எதற்காக வரும் நான் முடிஞ்சுட்டமா யாரு வண்டு நான் பொன் வண்டு அது கறி வண்டு அது கருப்பு பண்ணி நீ வெள்ளை பண்ணி அது வண்டு இல்லை பெரியாண்ட ஒரு பூச்சி முத்துக்கிற பண்ணி நான் கட்டி அழைத்து ஒரே ஒரு முத்தமா போடா போனேன் காரி முந்த தேவையான குட்டியா வாய வீங்க வச்சு வாய் வீங்கட்டும் நாளைக்கு ராமாயணம் நான் தான் ஆச்சிரை தன்னந்தாடி காட்டுக்குள்ளே கோடி நாம குண்டுக்குள்ளே நல்லா மூணு கூட்டோட ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்குது ஆம்பளைக்கு மூஞ்சியா முக்கியம் பாட்டோட மூஞ்சியா மூஞ்ச பாத்தியா வெள்ளத்துல வாரா சுத்தி மாதிரி மயக்கத்திலே பட்டு வராங்க இந்த சில்லறை வீசுறதையே காத்து இந்த நாள் வரைய பார்த்ததும் சத்தியமா என்னையா மறந்துட்டேன் நீதான் இருக்கீங்க எனக்கும்